நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 322 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். பதஞ்சலி மகரிஷி அவதாரம் பண்ண கதையை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பதஞ்சலிங்கிற மகரிஷியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊரு பூரா பதஞ்சலின்னு இப்போ பேசுகிறோம். ஆனால் அந்த பதஞ்சலி மகரிஷி எப்படி பிறந்தார், எப்படி இந்த பூலோகத்துக்கு வந்தார், ஏன் வந்தார், அவருக்கு பதஞ்சலி அப்படிங்கிற பெயர் ஏன் ஏற்பட்டது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது அத்தனையும் நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். இல்லை, நேற்றைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆதிசேஷன் சிவபெருமானுடைய திருநடனத்தை காண வேண்டி தபஸ் பண்ணுறான். எங்கே? கைலாச பர்வதத்தினுடைய மலைச்சாரலில். அது நம்ம பார்த்தோம். அன்றைக்கு ஒரு நாள் தாருகாவனத்தில் எப்படி சிவபெருமான் டான்ஸ் ஆடினாரோ அந்த டான்ஸை நான் மறுபடியும் பார்க்கணும். அதாவது அன்றைக்கு மகாவிஷ்ணு பார்த்தார், இன்றைக்கு நான் பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஆதிசேஷன் கடும் தபஸ் பண்ணுறான். அப்படி தபஸ் பண்ணும் தருவாயில் தான் பிரம்மா வரார் அப்படிங்கிறதோட நேற்றைக்கு பார்த்தோம். இனி அதுலேருந்து தொடர்வோம். அதாவது பிரம்மா ஆதிசேஷனை பார்த்து கேட்குறார், ஹே ஆதிசேஷா, உன்னுடைய தபஸ் ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்தது. உன்னுடைய தவ அக்னி சத்தியலோகம் வரை எட்டியது. எனவே உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். உனக்கு தனம் வேணுமா, தானியம் வேணுமா, புத்திர சம்பத் வேணுமா, உனக்கு சுகம் வேணுமா, எது வேணும்னாலும் கேள், நான் தரேன் அப்படின்னா. அதுக்கு உடனே ஆதிசேஷன் பதில் சொல்கிறான், பிரம்மதேவரே, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்கள் வரம் கேட்குறது அதை விட சந்தோஷம். ஆனால் உங்களால் ஆக வேண்டிய காரியம் என்கிட்ட எதுவும் கிடையாது. நான் தபம் பண்ணுவதோ பரமேஸ்வரனுடைய திருநடனத்தை காண வேண்டி. அது சிவபெருமானே வந்து டான்ஸ் ஆடினா தான் உண்டு. நீங்கள் டான்ஸ் ஆடினா நான் நடக்காது. எனவே உங்களால் எனக்கு எந்த காரியமும் ஆகிறதுக்கு இல்லை. தயவுசெய்து எதுவுமே கேட்காதீங்கோ அப்படின்னு சொல்லி பிரம்மாவை பார்த்து பதஞ்சலி, அதாவது அந்த ஆதிசேஷன் சொன்னானாம். உடனே பிரம்மா உடலை, சரி ஆதிசேஷா, உனக்கு தனம் தானியம் புத்திர சம்பத்து அதெல்லாம் வேண்டாம். தபஸ் பண்ணி உன் உடம்பப்பார் எப்படி இழைச்சி கிடக்குப்பார். சுத்தீவிர நீ வெயிலில் வேற இருந்திருக்க, அக்னி வேற உன்னை சுற்றி இருக்குது. உடம்பெல்லாம் அப்படியே தீப்புண் காயமும் அப்படியே இழைச்சும் கிடக்கு. உனக்கு நல்ல ஆரோக்கியம் தரட்டுமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவன் ஆதிசேஷன் பதில் சொல்கிறான், ஆரோக்கியம்லாம் எனக்கு வேண்டாம். இந்த உடம்பை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு லட்சியம் பரமேஸ்வரோடைய நடனத்தை காண வேண்டிதான். இந்த உடம்பு எக்கேடுட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னானாம். பிரம்மா அப்பையும் விடலை, நீ என்னமோ டான்ஸை பார்க்கணும்னு சொல்கிறியே, உன் உடம்பு இப்படியே இருந்ததுன்னா உன் கண் மங்கி போயிடும், உனக்கு சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, உன் கண்ணெல்லாம் அப்படியே இதாகிடும். நீ எப்படி பரமேஸ்வரன் டான்ஸ் ஆடினா நீ எப்படி பார்ப்ப அப்படின்னு கேட்டாராம். உனக்கு கண்ணே தெரியாட்டா நீ எப்படி டான்ஸை பார்ப்ப? அப்போ அதுக்கு ஆதிசேஷன் சொன்னானா, பரமேஸ்வரன் பிரத்யக்ஷமானா அதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு நீங்கள் கொடுக்குற வரம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு மறுபடியும் சொன்னான். பிரம்மா அப்பையும் விடலை. சரி ஆதிசேஷா, உனக்கு உடல் ஆரோக்கியமும் வேணாம், தனம் வேணாம், தானியம் வேணாம், எதுவுமே வேண்டாம். ஆனால் நீ இப்படியே தவம் பண்ணிட்டு இருந்தா உன் உயிர் போயிடுமே. நீ எப்படி உயிரோட சிவபெருமானுடைய திருநடனத்தை பார்ப்பாய் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். எவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கிண்டே போகிறார் பாருங்க. ஃபஸ்ட்டு தனம் கொடுக்குவான்னார், காசை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலான்னு. இதுதான் சாமதான பேர தண்டம்பா. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உனக்கு காசை கொடுக்கவான்னு கேட்டார். காசு வேணான்ட்டான். சரி, உனக்கு உடம்பை கொடுக்குறேன், ஒழுங்காக உடம்பை நினை வச்சுக்கோ அப்படின்னார். வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், வென் உன்னுடைய ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட்ம்பா. அந்த மாதிரி உனக்கு உடம்பை நன்னா ஆரோக்கியத்தை கொடுக்கவான்னு வேண்டான்ட்டான். சரி, உனக்கு இதை தாண்டி இப்போ நீ இறந்தே போயிட்டீன்னா நீ என்ன பண்ணுவ? டான்ஸை பார்க்குறதுக்கே உனக்கு இருக்க இது வேண்டாமா, அதனால் உனக்கு ஆயுளை நீட்டி தரவா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆதிசேஷன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பதில் சொன்னால், எனக்கு ஆயுளும் வேண்டாம், நான் இதுவாகவே இருந்து, அதாவது செத்து போனாலும் பரவாயில்ல, நான் உருவமே இல்லாமையாவது நான் பரமேஸ்வரனுடைய திருநடனத்தை பார்ப்பேன். ஏன்னா ஆயுள்லாம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன இன்னொரு வயசு அப்படின்னா பரமேஸ்வரன் யோசிச்சாருன்னா என்ன பண்ணுவேன்? 100 வயசு வாங்கிட்டான், 100 வருஷம் தவம் பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சாருன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் அவன் சொல்லிட்டான், ஒன்று பார்த்தா பார்ப்பேன், இல்லாட்டா போய் சேர்றேன் அப்படின்ட்டான்.
இப்போ பிரம்மா அதை விட காம்ப்ளிகேட் ஆக்குறார். என்ன அப்படின்னா, உனக்கு தனம் வேணான்ட்ட, உனக்கு ஆரோக்கியம் வேணான்னு சொல்லிட்ட, உனக்கு இதுவும் ஆயுளும் வேணான்னு சொல்லிட்ட, எந்த தைரியத்தில் நீ இந்த ஜென்மாவில் பார்ப்பேன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாராம். அதோட பிரம்மா இன்னொரு குண்டு தூக்கி போட்டார். நான் வேணா பரமேஸ்வரனுக்கு போல டான்ஸ் ஆடட்டுமா, என்னோடய டான்ஸ் வேணா நீ பார்க்குறியா, நீ எந்த தைரியத்தில் இந்த ஜென்மாவில் நீ பரமேஸ்வரனோட டான்ஸை பார்ப்பேன்னு உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பதில் சொன்னானோ. அதற்கு ஆதிசேஷன் பதில் சொல்கிறான். பிரம்மா கேட்ட கேள்விக்கு ஆதிசேஷன் சொல்கிறான், எந்த தவத்தினால் நீங்கள் எனக்கு பிரத்யக்ஷமாகி இவ்வளோ வரம் கேட்குறீளோ அதே நம்பிக்கையில், அந்த தவத்தின் மீது இருக்க நம்பிக்கையால் சொல்கிறேன், பரமேஸ்வரன் கருணாமூர்த்தி கண்டிப்பாக எனக்கு திருநடன காட்சியை பண்ணி காமிப்பார். நான் பார்த்தே தீருவேன். எனக்கு அதில் ஒரு கடுகு அளவு கூட நம்பிக்கை குறைச்சல் கிடையாது. எனக்கு கம்ப்ளீட்டாக நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் பதில் சொன்னான். அவனுடைய நம்பிக்கையோட லெவலை பாருங்கோ, அதுதான் முக்கியம். பகவான் மேலே எது நம்ம வைக்கணும் அப்படின்னா, நம்பிக்கைன்னு ஒன்று மட்டும்தான் வைக்கணும். அந்த நம்பிக்கை பரிபூரணமாக அம்பாள் வருவா, பரமேஸ்வரன் வருவார் அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கையோடு இருந்தோன்னா, எள்ளளவு கூட குறையாத நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக சுவாமி பிரத்யக்ஷமாவார். அது எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதுவே எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அள்ள குறையாத அளவுக்கு உங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. எத்தனை இடத்துல, எத்தனை கோவில்களில், எத்தனை பரமேஸ்வரன் எவ்வளோ விதவிதமான இதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கார், எவ்வளோ திருவிளையாடல் பண்ணி காமிச்சிருக்கார், எத்தனை கோவில்களில் என்னென்னலாம் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது ஏன்னா அவள் அசராமல் நம்பிக்கை வச்சா, பரமேஸ்வரன் வருவார், நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சதுனால அங்கே பிரத்யக்ஷமாக பரமேஸ்வரன் நம்பிக்கெட்டவர் எவர் ஐயான்னு பாடுருக்கு. அப்போ இங்கே ஆதிசேஷன் கம்ப்ளீட்டாக பரமேஸ்வரன் வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட சொல்லி முடிக்கலை, உச்சி குளிர்ந்தாராம் பரமேஸ்வரன். என்ன பண்ணார் அப்படின்னா, சட்டுன்னு அந்த பிரம்மாவுடைய உருவம் கலைந்தது. ஆச்சரியமான வெள்ளி விடை மேலே ரிஷபத்தின் மேலே பார்வதி பரமேஸ்வரனாக சுவாமியும் அம்பாளும் காட்சி கொடுத்தா. அப்போ தான் ஆதிசேஷனுக்கு புரியறது. என்ன புரியறதுன்னா, பிரம்மாவா வந்தவர் பரமேஸ்வரன் தான். அவர் சும்மா ஒரு சோதனை பண்ணுறதுக்காக பிரம்மா வேஷத்தில் வந்திருக்கார். வேணுன்ட்டே ஆசை காட்டி ஏதாவது மோசம் போகனானான்னு பார்த்த இவர் ரொம்ப தெளிவாக கம்ப்ளீட்டாக ஒரு எள்ளளவு கூட குறையாத நம்பிக்கையை வச்சுருந்ததுனால பரமேஸ்வரன் உள்ளம் குளிர்ந்து உச்சி குளிர்ந்து ஆதிசேஷனுக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தார். ரிஷபவாகனத்தில் அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. அந்த ரிஷபவாகனம் சில பேர்லாம் வரைஞ்சிருப்பா, அதெல்லாம் பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தேன்னா அந்த பக்கம் ஒரு ரிஷபம் அப்படி ஜம்முன்னு திரும்பிண்டு சுவாமி அப்படி பார்க்கும். சுவாமி அழகாக 4 திருக்கரங்களோட மேலே மானும் மழுவும் ஏந்திண்டு அபயவரத ஹஸ்தத்தோட பக்கத்தில் உமாதேவி சகிதமாக அம்பாள் அப்படியே நளினமாக ஜம்முன்னு கையில் ஒரு புஷ்பத்தை பிடிச்சிண்டு அப்படியே புடவை தழைய இருக்க, திருமாங்கல்யம் தழைய தலை நிறைய பூ வச்சுண்டு ரொம்ப தேஜோமயமாக பரமேஸ்வரனும் பார்வதியும் ரிஷபவாகனத்து மேலே உட்கார்ந்துருக்க, சுத்தீவிர பூதகடங்கள் அத்தனையும் சுவாமிக்கும் அம்பாளுக்குமா சேர்த்து கொடை பிடிக்க, சாமரங்கள் போட, புஷ்பங்களை தூவ, பன்னீர் தெளிக்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம். அந்த சன்னிவேஷத்தோட அப்படியே காட்சி கொடுத்தாராம். யாருக்கு? ஆதிசேஷனுக்கு. யாரை நோக்கி தவம் பண்ணுறானோ அந்த தெய்வம் பிரத்யக்ஷமாக நிற்கிறது கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் அப்போ கூட ஆதிசேஷன் மசியலை. என்னன்னா, விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான். பரமேஸ்வரா, ஆஹா கண்டேன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஆழ்வார் பாடினாப்புல இங்கே இவரை ஸ்தோத்திரம் பண்ணுறான் பரமேஸ்வரனை. ரொம்ப அழகாக ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பரமேஸ்வரா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குதுன்னு ஆரம்பிக்கிறான். பாருங்க, உங்களுக்கு பிரத்யக்ஷமாக பரமேஸ்வரனே ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலும் அவன் தன்னுடைய லட்சியத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். பரமேஸ்வரனை பார்க்கறது அவன் லட்சியம் கிடையாது, பரமேஸ்வரனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பது தான் லட்சியம். அதனால்
சாஷ்டாங்கமாக பிரதட்சணம்லாம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரதட்சணம்லாம் பண்ணிவிட்டு பரமேஸ்வரன்ட்ட கேட்குறான், ஆஹா அர்த்தநாரீஸ்வரா தேவியோட ரொம்ப ஆச்சரியமாக காட்சி தரையே, எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த மாதிரி உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் காண வேண்டும் அப்படின்னு பரமேஸ்வரனை பார்த்து ஆதிசேஷன் கேட்குறான். இப்போ இந்த ஃபோட்டோ என்னுடைய வீடியோவில் வர ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இது இருக்கும். இது வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இதில் சிதம்பரத்தில் கோவிலுக்குள்ளே இருக்க பெயிண்டிங்ஸ், ரொம்ப ஆதி காலத்து பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் பல 100 வருஷங்கள் பழையமான பெயிண்டிங்ஸ். இதை வந்து ஒரு அன்பர் எனக்காக கொடுத்தார். அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் பெரிய மனசு பண்ணி அவராக முன் வந்து அவர் எடுத்த ஃபோட்டோஸை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டார். அவருக்கு நம் சார்பாக அத்தனை பேரும் அவருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுப்போம். அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ரிஷபவாகனத்து மேலே அம்பாள் இருக்கிற மாதிரியும் சுவாமி இருக்கிற மாதிரியும் ஆதிசேஷன் அவ 2 பேரையும் வணங்குற மாதிரியும் இருக்குது. அந்த காட்சி அப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் தன்னுடைய திருவாய்மலை வந்து சொல்கிறார், ஹே ஆதிசேஷா, உன்னுடைய தவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டது. அற்ப சந்தோஷின்னு பேர் சிவபெருமானுக்கு. ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே அவ்வளோ சந்தோஷப்படுவார். இங்கே ஆதிசேஷன் பார்த்தீங்கன்னா கடும் தபஸ் பண்ணியிருக்கார். அப்போ ஆதிசேஷா, உன்னுடைய தவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆனால் நீ கேட்கும் ஆனந்த தாண்டவத்தை டான்ஸ் ஆடுற இடம் இது கிடையாது. அந்த ஆனந்த தாண்டவத்தை புரியும் இடம் இது கிடையாது. ஏன்னா தாருகாவனத்தில் நான் டான்ஸ் ஆடின பொழுதே அண்ட சராசரங்கள் அத்தனையும் நின்றுது. அப்படியே ஒரு க்ஷணம் அவ்வளவு ஸ்தம்பிச்சு போச்சு. அண்ட சராசரங்களுமே அது சுற்றுறது, மூச்சு விடுறது முதற்கொண்டு அவ்வளோ நின்றுடுத்து. ஆக இந்த கைலாசமலையில் நாம் டான்ஸ் ஆடினேன்னு வச்சுக்கோங்க, லோகம் தாங்காது. 14 லோகங்களும் திக்கு மாறி திசை மாறி ஓடி போயிடும். எனவே இந்த நடனம் புரிவதற்கு தகுந்த இடமோ இல்லை என்றால் தகுந்த காலமோ இது இல்லை. ஆனால் நீ தவம் பண்ணது பூர்த்தியாகணும், உன்னுடைய தபஸ் நடக்கணும், அவனுடைய லட்சியம் நிறைவேறணும். அதுக்காக நீ என்ன பண்ணு, பூலோகத்துக்கு போ, அங்கே ஒரு அவதாரம் எடு, ஒரு மகரிஷியாக வாழு. நான் பூலோகத்தில் வந்து ஒரு ஆச்சரியமான இடத்துல உனக்கு நிருத்தியம் ஆடி காமிக்கிறேன். அந்த ஆனந்த தாண்டவம் உனக்கும் வியாகிரபாதருக்கு மட்டும் உபயோகப்படாது, இந்த லோகத்துக்கே உபயோகப்பட போகிறது. அத்தனை இந்திராதி தேவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே பயன்பட போகிற ஒரு ஆனந்த தாண்டவமாக அது அமையப் போகிறது. அந்த எந்த இடம் தெரியுமா? அதுதான் தில்லை. அந்த தில்லையில் ஆச்சரியமான தில்லை மரக்காடுகள் இருக்க, நடுவில் ஆச்சரியமான பொன் அம்பலத்தில் ரொம்ப அழகான திருநடனத்தை நான் புரியப் போகிறேன். அந்த திருநடனத்துக்காக நீ பூலோகம் சென்று வியாகிரபாத மகரிஷியோடு சேர்ந்து காத்திரு. நான் அங்கே ஒரு சுப நாளில் வந்து நிருத்தியம் ஆடுறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் வாக்கு கொடுத்தார். பரமேஸ்வரன் வாக்கு எங்கேயாவது போய்க்குமா? அதனால் பதஞ்சலி என்ன சொல்கிறார், அவசியம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கோ, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், நான் இப்போவே பூலோகம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பரமேஸ்வரன் அங்கேருந்து மறைய ஆதிசேஷனும் பூலோகம் வரார். என்னவா வரார்? பூலோகத்தில் அத்ரி மகரிஷிக்கும் அனசூயைக்கும் மகனாக அவதரிக்கிறார் ஆதிசேஷன். அது எப்படி அவதாரம் பண்ணுறார்? அவருக்கு ஏன் பதஞ்சலிங்கிற பெயர் வந்தது? அவர் அந்த பதஞ்சலி பெயர் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணார்? தில்லைக்கு எப்படி போனார்? அந்த தில்லையில் என்ன பார்த்தார்? இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குல்ல, இது அத்தனைக்கும் நாளையிலேருந்து பதில் பார்ப்போம். நாளை சந்திப்போம்.